ஈரோடு அருகே பெண் குழந்தை கடத்தப்பட்ட வழக்கில் கணவன் மனைவி என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தப்பட்ட குழந்தையுடன் 10 நாட்கள் கேரளாவுக்கு டூர் சென்ற தம்பதி செல்போன் சிக்னல் மூலம் சிக்கியது எப்படி? ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள மேம்பாலத்தின் அடியில் ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதி வசித்து வந்தனர். இவர்களுக்கு 5 வயதில் ஒரு குழந்தையும் 1.5 வயதில் வந்தனா என்ற கைக்குழந்தையும் உள்ளது. இந்த தம்பதி மேம்பாலத்தின் அடியிலேயே தங்கியிருந்து துடைப்பம் பின்னும் வேலை செய்து வந்தனர். இரவானால் அப்பகுதியிலேயே ஒரு கொசுவலையை கட்டி தங்கள் குழந்தையுடன் தூங்குவது வழக்கம். இந்நிலையில் கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி வழக்கம் போல வேலையை முடித்துக்கொண்டு நள்ளிரவு கொசுவலைக்குள் படுத்து குடும்பத்துடன் உறங்கியிருக்கின்றனர். அப்போது மர்ம நபர் ஒருவர் அந்த கொசுவலையை கத்தியால் கிடைத்து 1.5 வயது பெண் குழந்தையான வந்தனாவை சத்தமில்லாமல் தூக்கி கொண்டு சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து வெடிப்பு வந்த பெற்றோர் குழந்தையை காணாமல் பதறி போயினர். குழந்தை பாலத்தின் அருகில் எங்கேனும் இருக்கிறதா என தேடி பார்த்த அவர்கள் பிறகு சித்தோடு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்துள்ளனர். உடனே களத்தில் இறங்கிய போலீசார் குழந்தையை கண்டுபிடிக்க 7 தனிப்படைகளை அமைத்தனர். சம்பவத்தன்று மேம்பாலத்தின் அருகே உள்ள செல்போன் டவர்களில் பதிவான செல்போன் எண்களை சேகரித்த போலீசார் சந்தேக எண்களை தனியாக எடுத்து விசாரணையை முன்னெடுத்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். கடந்த 25 நாட்களாக சல்லடை போட்டு போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த நிலையில் கடைசியாக நாமக்கல்லில் இருந்து குழந்தையை பத்திரமாக மீட்டனர். குழந்தையை கடத்திச் சென்ற ரமேஷ் என்பவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் ரமேஷின் 2வது மனைவி நித்யாவுக்கும் இந்த கடத்தலில் தொடர்பு உள்ளது என்பது தெரிய வந்து அவரையும் கைது செய்தனர். விசாரணையில் கைதான ரமேஷ் மீது செயின் பறிப்பு உள்ளிட்ட 8 குற்ற வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. சேலத்தில் அவர் மீது குழந்தை கடத்தல் வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்தன்று ரமேஷ் குற்ற வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதற்காக பொள்ளாச்சி நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார். அப்பொழுது நள்ளிரவு மேம்பாலம் வழியாக வரும்போதுதான் குழந்தை இருப்பதை கவனித்துள்ளார். உடனே கொசுவலையை அறுத்து குழந்தையை கடத்தி கொண்டு 2 சக்கர வாகனத்தில் எஸ்கேப் ஆனது விசாரணையில் தெரிய வந்தது. குழந்தை கடத்திய பிறகு ரமேஷ் 2வது மனைவி நித்யா மற்றும் குழந்தை வந்தனாவுடன் கேரளாவிற்கு 10 நாட்கள் சுற்றுலா சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. அங்கு குழந்தையை விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட தம்பதி ரமேஷ் நித்யா இருவரையும் ஈரோடு கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை சிறையில் அடைத்தனர்.